கிரசன்ட் தொழில்நுட்ப கல்லூரியின் சார்பில் மிகச்சிறப்பாக நடைபெறுகிற உணவுப் பொருட்கள் மேம்பாட்டு மைய தொடக்க விழாவில் இங்கே மிகச்சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர், இந்த மண்ணினுடைய மைந்தர், என்னுடைய அன்பு சகோதரர் மூர்த்தி அவர்களே, மிகச்சிறப்பாக இங்கே உரையாற்றிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் ஐஏஎஸ் அவர்களே, சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி வெங்கடேசன் அவர்களே, ஸ்டார்ட் அப் டீனுடைய சிஓ திரு சிவராஜ் ராமநாதன் அவர்களே, சிஐசியினுடைய தலைவர் என்னுடைய அன்பு சகோதரர் ரகுமான் புகாரி அவர்களே, இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவரையும் அன்போடு வரவேற்றிருக்கிற செயல் இயக்குனர் திரு பர்வேஷ் அலாம் அவர்களே, மடிசியாவினுடைய தலைவர் திரு செந்தில்குமார் அவர்களே, வேளாண் உணவு வர்த்தக மையத்தினுடைய தலைவர் திரு ரத்னவேல் அவர்களே, இயக்குனர் முருகேசன் அவர்களே, ஆலோசகர்கள் திரு அகமது புகாரி ரஹ்மான் அவர்களே, திருமதி மரியம் அமீப் அவர்களே, திரு தாஜுதீன் அவர்களே, இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கிற என் ராஜா ஹுசேன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மடிசியா தொழில் கூட்டமைப்பின் நிர்வாகிகளே, புத்தொழில் முனைபவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, நன்றி நன்றி. பத்திரிகை ஊடகங்களைச் சேர்ந்த நண்பர்களே, வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்முடைய சிஐசியினுடைய சார்பில் வேளாண் தொழில் சார்ந்த எம்எஸ்எம்இ தொழில் கண்காட்சி திறப்பு விழா, உணவுப் பொருட்கள் மேம்பாட்டு மைய தொடக்க விழா, வேளாண் தொழில் சார்ந்து மேற்கொள்ளப்படும் புத்துணர்வு ஒப்பந்தங்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களையெல்லாம் சந்திக்கிற நல்ல வாய்ப்பை பெற்றதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வாய்ப்பை எனக்கும் நம்முடைய அமைச்சருக்கும் உருவாக்கி தந்திருக்கிற நம்முடைய கிருஷ்ணன் கல்லூரியினுடைய குழுமத்திற்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வேளாண்மை சார்ந்த மதுரை மாவட்டத்தில் வேளாண்மை பொருளுக்கு நல்ல விலை கிடைத்திடவும், கிராமப்புற இளைஞர்களுக்கு தொழில் முனைவர் பயிற்சியும் சொந்தமாக தொழில் தொடங்கிடவும் ஆலோசனைகள் வழங்க லைவ்லிஹுட் பிஸ்னஸ் இன்குபேஷன் சென்டர் இன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நகரப்புறங்களில் மட்டுமில்லாமல் கிராமப்புறங்களிலும் தொழில் வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்ற நல்ல நோக்கில் இந்த புதிய தொழில்வாளர் மையம் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அது மிகப்பெரிய அளவில் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் உதவிடும் வகையிலே அது செயல்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உள்ளபடி சொல்கிறேன், கடந்த 6 ஆண்டுகளில் 200க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை உருவாக்கி அவற்றுக்கு ஒன்றிய மாநில அரசினுடைய ஆதார நிதி, தனியார் முதலீடுகள் என ரூபாய் 559 கோடி நிதியினை திரட்டியுள்ளது என்பதை இந்த நிகழ்ச்சியிலே நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதன் மூலமாக ரூபாய் 3161 கோடி மதிப்பில் வர்த்தகம் செய்து 2435 வேலைவாய்ப்புகளை இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நிகழ்ச்சியிலே அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுதலை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் உள்ள புத்தொழில் நிறுவனங்களை உலக அளவில் உயர்த்திட வேண்டும் என்பதற்காக, அதே போல அறிவியலில் முன்னேறிய உலக நாடுகளின் தொழில்நுட்பத்தை நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பெற்றிடவும், அதற்காக அந்த பணியினை மிகச் சிறப்பாக செய்திட வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி வருகிற அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 10ஆம் தேதிகளில் உலக புத்தொழில் மாநாடு கோயம்புத்தூரில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாடு குறித்த விழிப்புணர்வை தொழில்துறையினர், தொழில் முனைவோர், பொதுமக்கள், பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே ஏற்படுத்திட இன்றைக்கு இந்த மதுரையில் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டிற்கான லோகோவையும் இணையதளத்தையும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் கடந்த 26/4/2025 அன்று சென்னையில் வெளியிட்டார்கள். இன்னைக்கு இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
இது வரையும் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் நடக்கலை, நம்ம தமிழ்நாட்டில் தான் நடக்குது முதல்ல. இந்த மாநாட்டில் இங்கிலாந்து, பிரான்ஸு, ஜெர்மனி, ரஷ்யா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய போன்ற 39 நாடுகளிலிருந்து 264 பங்கேற்பாளர்களும் இந்திய அளவில் முன்னணியில் உள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் ஒன்றிய அரசின் 10 துறைகளும் 10 மாநிலங்களின் அரசு துறைகள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனம் இணைந்து பணியாற்றும் 15 துறைகளும் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் நடைபெறும் கண்காட்சியில் 1000க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட இருக்கிறோம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஆக பல்வேறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தயாரிப்புகளும் பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய கண்டுபிடிப்பும் அதை காட்சியாகப்படுத்த இருக்கிறோம். 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளருடன் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் சந்திப்புகளும் நடத்தப்பட இருக்கிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் 315க்கும் மேற்பட்ட கலந்துரையாடல்கள், கருத்தரங்கள் பல்வேறு அரங்களில் அங்கே நடைபெற இருக்கிறது. ஆக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. இதை சாதாரணமாக ஏற்பாடு பண்ணல. தமிழ்நாடு இன்றைக்கி இந்திய அளவில் ஸ்டார்ட் அப்பில் உயர்ந்திருக்கிறோம். உலக நாடுகளிலே உலக அளவில் நாம் உயர்ந்திட வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்தியாவிலே வேறு எங்கேயும் நடத்தல, நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக கோயம்புத்தூரில் நடத்தணும்னு சொல்லி உத்தரவிட்டு அதற்கான பணிகள் அரசின் சார்பில் மிகச்சிறப்பாக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாத உலக புத்தொழில் மாநாட்டையொட்டி தொழில்நுட்பத்தில் முன்னேறிய பிரான்ஸ், ஜெர்மன் ஆகிய நாடுகளுக்கு கடந்த ஜூன் மாதம் நம்ம சிஓலாம் நாங்கள் போயிருந்தோம். பாரிஸில் நடைபெற்ற வயாடெக் சர்வதேச ஸ்டார்ட் அப் கண்காட்சி மற்றும் மாநாட்டில் கலந்து கொண்டு அங்கே இருக்க ஸ்டார்ட் அப்புக்கெலாம் நாங்கள் அழைப்பு கொடுத்தோம். அவங்களாம் கூட அந்த மாநாட்டில் கலந்து கொள்வோம் என்று வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். அவங்களும் வரத்துக்கு வேண்டிய பயணங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி அவங்களும் வரத்துக்கு தயாராக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய அரசின் மூலமாக இந்த ஸ்டார்ட் அப் பெரிய அளவில் வளர்ச்சி பெறணும்னு சொல்லி பல்வேறு உதவிகளை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம அரசு பொறுப்பேற்றிருந்து தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையில் ஸ்டார்ட் அப் நிறுவனம் உருவாக்க புத்தொழில் முனைவர்களுக்கு ஆதார் நிதி டான்சீட் திட்டத்தை செயல்படுத்துகிறோம். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 43 SC/ST ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உட்பட 212 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் ரூபாய் 79 கோடியே 49 லட்சம் ரூபாய் அரசு முதலீடு செய்திருக்கிறது. இந்த திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, நம்ம கிரசன் கல்லூரியை போல ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு தேவையான முதலீடுகளை பெறுவதற்கு தனியார் முதலீட்டாளரையும் ஸ்டார்ட் அப் நிறுவனம் இணைக்கிற டான் ஃபண்டு இணைப்பு தளம் இப்போது ஸ்டார்ட் அப் டிஎன் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த தளத்தில் ஏற்கனவே 9444 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் 221 முதலீட்டாளர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள். இதன் மூலம் 33 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு ரூபாய் 128 கோடியே 84 லட்சம் ரூபாய் தனியாரிடமிருந்து முதலீடுகள் பெறப்பட்டுள்ளது என்பதையும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, இன்று இந்த உங்கள் கல்லூரியில் தொடங்கப்பட்டுள்ள தொழில் வளர்ச்சி மையம் போலவே கிராமப்புறங்களிலும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்க வேண்டும் என்பதற்காக கடந்த 4 வருஷத்தில் 11 நகரங்களில் சென்னை, மதுரை, ஈரோடு, திருநெல்வேலி, ஓசூர், சேலம், கடலூர், தஞ்சாவூர், கோவை, திருச்சி, தூத்துக்குடி ஆகிய 11 நகரங்களில் வட்டார புத்தொழில் மையங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அது இல்லாமல் 2 கோடி மதிப்பில் கிராமங்கள் தோறும், இப்போ எப்படி நம்ம அமைச்சர் சொன்னார்ல, கிராமங்கள் தோறும் இந்த சிறு தொழில்களை புத்தொழில்களை உருவாக்கணும்னு சொல்லி, அது மாதிரி கிராமங்கள் தோறும் அந்த புது கண்டுபிடிப்புகள் இந்த ஸ்டார்ட் அப்புகள்லாம் உருவாக்கணும்னு சொல்லி கிராமந்தோறும் புத்தொழில் என்ற புதிய திட்டத்தை இப்போ நம்ம இந்த ஆண்டு அறிவிச்சிருக்கிறோம். இதை செயல்படுறதுக்கு வர இருக்கிறது. அது இல்லாத 10 கோடி மதிப்பில் ஸ்பேஸ் டெக் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு மானியம் வழங்கும் திட்டமும் இப்போ அறிவிச்சிருக்கிறோம். அதுவும் தொடங்க போகிறோம். புத்தொழில் நிறுவனங்களில் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு தயாரிப்புகளுக்கு இன்குபேட்டர் சென்டர்ஸ், தொழில் வளர் காப்பகங்கள் ஆதரவு மிக முக்கியம். தொழில் வளர் காப்பகங்களை மேம்படுத்தவும் நவீன இயந்திரங்களை அமைக்கவும் நம்ம ஆட்சி வந்த 4.25 வருஷத்தில் மட்டும் 39 இன்குபேட்டர் சென்டர்ஸில் தொழில் வளர் காப்பகங்களுக்கு 21 கோடி ரூபாயை அரசு நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதை பயன்படுத்தி 110 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இன்றைக்கு புதியதாக தொடங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதில் புதிய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம். இந்த ஸ்டார்ட் அப் வளரணும், உலக தரத்துக்கு நம்ம கொண்டு போகணும்னு சொல்லி நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்
இளம் தொழில் முன்னோர்களுக்கு ஸ்டார்ட் அப் இயக்கமானது புதிய புதிய முன்னெடுப்புகளை செய்து வருகிறது. அதில் பார்த்தீங்கன்னா தொழில் நயம் என்ற பெயரில் நவீன வடிவமைப்பு உதவி மையம் டிசைன் சென்டர் டிசைன் ஸ்டுடியோ தொடங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் நகரங்களில் இயங்குகிற கல்வி நிறுவனங்களில் தொடக்க நிலை தொழில் வளர் காப்பகங்களை ப்ரீ இன்குபேஷன் சென்டர்ஸ் அமைக்கப்பட்டிருக்கிறது. புத்தொழில் நிறுவனங்களுக்கு வழிகாட்ட மென்டர் டிஎன் தளமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. புத்தொழில் தயாரிப்புகளை சந்தைப்படுத்துவதற்கு பிராண்டிங் தொழில் நுட்பங்களை கற்றுத்தரும் பயிற்சி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. SC/ST தொழில் முனைவர்களுக்கு ஆதரவு அளிக்க பெரியார் சமூக நீதி தொழில் வளர் மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. புத்தொழில் நிறுவனங்களை அறிமுகப்படுத்தும் லான்ச் பேட் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. தடையாதை உடை, ஆடுகளம், ஏக்கத்தான் போட்டிகள் என 1000க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆக கடந்த 4 வருஷத்தில் மட்டும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கு குறித்து பயிற்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்னொரு செய்தி சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம கடைசி இடத்துல இருந்தோம். இந்த ஸ்டார்ட் அப்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாது. இந்தியாவிலேயே நம்ம கடைசி இடத்துல இருந்தோம். அது நம்ம அரசு வந்ததுக்கப்புறம் நம்முடைய முதலுடைய பல்வேறு முன்னெடுப்பு நடவடிக்கையின் காரணமாக 2021 மார்ச் ஸ்டார்ட் அப்பு நம்ம தமிழ்நாட்டில் மொத்தமே இருந்தது 2032 ஸ்டார்ட் அப் தான். இன்றைக்கி இந்த நேற்று வரையும் என்ன எவ்வளோன்னு சொன்னால் இந்த நம்ம 4 வருஷத்தில் 12,171 உயர்ந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் ஏற்கனவே இங்கே உரையாற்றி சொன்னது மாதிரி இந்த 12,171 6,063 பேர் பெண்கள் என்பது மிக மிக சிறப்பு என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக கடந்த ஆட்சியில் ஸ்டார்ட் அப் தரவரிசை பட்டியலில் இந்திய அளவில் கடைசி இடத்தில் இருந்த நாம் நம்முடைய அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு 2021 கடைசி இடத்திலிருந்து 3வது இடத்துக்கு வந்தோம். 2021 ஒன்றிய அரசு வெளியிட்ட 2022 ஆண்டிற்கான தரவரிசை பட்டியலில் ஸ்டார்ட் அப் நிறுவனம் இந்திய அளவில் முதலிடம் பிடித்து சிறந்த செயற்பாட்டாளர் விருதினை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். ஒன்றிய அரசுடைய நிதி ஆயோக் அமைப்பின் சிறந்த புத்தாக்க சூழல் கொண்ட மாநிலங்கள் பட்டியலில் நீ தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை பெருத்த மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். மேலும் தமிழ்நாட்டில் 2020 $3 பில்லியன் இருந்த புத்தொழில் மதிப்பீடு இன்னைக்கு 2024 $27 பில்லியன் உயர்ந்திருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, புத்தொழில் சிந்தனை கொண்ட நம் இளைஞர்கள் மாணவர்களுக்கு ஏற்கனவே நம்ம மாவட்ட ஆட்சியாளர் சொன்னது மாதிரி EDIயில் நிறைய ட்ரைனிங் கொடுக்குறோம். குழந்தை மாணவர்களுக்கு பள்ளியில் இருக்கிற படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் மாணவர்களுக்கெல்லாம் மாவட்ட தலைநகரங்கள், கல்லூரிகள், பள்ளிகள், வட்டார அளவிலும் தொழில் முனைவு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த 4 வருஷத்தில் இது வரையும் எந்த காலத்துலையும் அது மாதிரிலாம் நடக்கலை. நம்ம அரசு வந்ததுக்கப்புறம் பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 21,86,000 பள்ளி மாணவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். புத்தாக்க தொழில் முனைவர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 7,85,000 கல்லூரி மாணவர்களுக்கு தொழில் முனைவர் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. புதிய கண்டுபிடிப்புகள் உருவாக்கும் இளைஞர்களுக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் நம்முடைய அரசு நிதி உதவிகள் அளித்து வருகிறது. கடந்த 4 வருஷத்தில் மட்டும் 470 புதிய கண்டுபிடிப்பாளர்களுக்கு ரூபாய் 12,10,00,000 நிதி உதவியும், சிறந்த 130 மாணவ குழுக்களுக்கு 63,25,000 பரிசு தொகையும் இன்றைக்கி வழங்கி அவர்களெல்லாம் கௌரவப்படுத்தியிருக்கிறோம் என்பதையும் இந்த நாட்டில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரே ஒரு செய்தி, பத்திரிகையாளர் காலையில் கூட நான் சொன்னேன். போன 10 வருஷத்தில் அரசியல் பேசுகிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. போன 10 வருஷம் கடந்த ஆட்சியில் தமிழ்நாடு முழு தொழில் முனைவர்கள் எவ்வளோ பேர் உருவாக்குனாங்கன்னா வெறும் 52,000 பேர் தான் 10 வருஷத்தில். இந்த 4 வருஷத்தில் திமுக ஆட்சியில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்த முன்னெடுப்பின் காரணமாக இன்றைக்கி 4 வருஷத்தில் 4 வருஷத்தில் 2,133 கோடியே 26 லட்சம் ரூபாய் மானியமாக கொடுத்து 5,490 கோடியே 80 லட்சம் ரூபாய் வங்கி கடன் வாங்கி தந்து 66,018 இளைஞர்களை இன்றைக்கு தொழில் முனைவராக உருவாக்கி இருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி என்பதை நான் பெருத்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக வருகை தந்திருக்கிறவங்களையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, நிறைய நம்ம குடும்பங்கள் இன்றைக்கி யாரெல்லாம் படிக்காமல் யாருமே இல்லை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே கதை வேறு. ஒரு 5% 20% தான் படிச்சிருப்பாங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே. இப்போ எல்லா குடும்பங்களையும் நம்ம படிக்கணும், நம்ம குழந்தைங்க படிக்கணும், படிக்க வச்சிடுறாங்க. எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும், கிடைச்சிடாது. ஆக படித்த இளைஞர்களை உங்களையெல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, அரசு நிறைய உதவிகள் செய்கிறதுக்கு தயாராக இருக்குது. மானியம் தரோம், கடன் வாங்கி தரோம், இடம் தரோம், தொழில் தொடங்கிறதுக்கு. இதெல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள்
விட்டுறக்கூடாது. நீங்கள் போய் இன்னொரு நிறுவனங்களில் போய் வேலை பார்த்து அவங்க கீழே இருந்து நீ வேலை பார்க்குறத விட நீங்கள் ஒரு சின்ன தொழில் செய்து நீங்கள் ஒரு 20 பேருக்கு வேலை தரக்கூடிய அந்த சூழலை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று படித்த இளைஞர்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆக அதுக்கு நம்ம அரசு நிறைய உதவிகள் செய்துட்டு இருக்கிறோம். நான் சொன்னதில்ல, இவ்வளோ பேர் 66,000 பேர் உருவாக்கியிருக்கிறோம், இன்னும் நிறைய பேர் உருவாக்குறோம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு நீங்களும் எதிர்காலத்தில் ஒரு தொழில் முனைவராக உருவாகி பல பேருக்கு நீங்கள் வேலைவாய்ப்பை வழங்கிட வேண்டும் என்று உங்களையும் அன்போடு கேட்டுக்கொண்டு, ஆக இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக அமைத்து தந்திருக்கிற நம்முடைய கிரசன் குழுமத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கும் நம்முடைய அரசின் சார்பில் நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.